அல்லாலின் குலையமர்ந்த நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்விகளும் வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த போரமாய் மறைக்கும் அப்பால எல்லாமாய் எல்லாமாய் இருந்ததே இருந்தபடி இருந்து காட்டி போகத்துடைக்க வெல்வாங்க. ஹிந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காணை காணை உப்பர்களுக்காக காண வளர்க்கணாம், கோழி கோழி உப்பர்களுக்காக மரண வளர்க்கணாம்னு சொல்லுவாங்க. இந்த கோயம்புத்தூரில் இத்தனை பேர் இருந்தாலும் ஒரு கோயில் கருவறை பிரசாதம் என்பது அந்த கோயில் பூசாரியும் சாப்பிட முடியாது, மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் வெளியுள்ள பிரசாதத்தை நம்மளுக்கு எல்லாம் வணங்கிடுவாங்க. அந்த கருவறை பிரசாதம் யாருக்கு போய் சேரணுன்ற விதி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான், ஒரு மூலையில் படுத்திருந்தவங்களுக்கு கூட அந்த கருவறை பிரசாதம் போய் சேரும். அது மாதிரி நம்மளுக்கு இந்த 17 பேருக்கு இந்த கருவறை பிரசாதம் கிடைச்சிருக்கு. சாரை நான் பார்க்கறது உண்மையை சொல்கிறேன், உண்மையை கற்றுக் கொடுக்குறாரு. நான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு இருந்தாலும் இதை கற்றுக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆர்வத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சீனியர் மிஸ்டர் கணேசன் எல்லாரும் சார்ட்டை முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையை கற்றுக்கணும் எத்தனையோ நான் காமிச்சிருக்கேன், சித்தர் முதற்கொண்டு எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் ஒரு வாழும் சித்தர், எல்லாமே கற்று வச்சிருக்கிறாரு. எவ்வளவோ பொக்கிஷங்கள் இவர்கிட்ட இருக்கு. இந்த 17 பேருக்கு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இவர் குடும்பமும் இவரும் நலமுடன் இருக்க நான் வாழ்த்துக்கிறேன். சார், நான் மணிகண்டன் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். நான் ஒரு அஸ்ட்ராலஜர். ஒரு 2-3 வருஷமாகவே ஃப்ளவர் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைய சாரோட வகுப்பு மிகச்சிறப்பாக இருந்துச்சு. பேட்ச் சென்டரில் எடுக்கிற மாதிரியே மிக சிறந்த முறையில் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து மிக அருமையாக புரிய வச்சிருக்காரு. அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. என் பேர் டாக்டர் ஸ்ரீதேவி. யோகா நேச்சுரோபதி டாக்டராக இருக்கேன். கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ப்ரைவேட்டாக கிளினிக்கும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைமாக பேட்ச் ஃப்ளவர் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். சார் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தார். இந்த 28 ரெமடிஸும் ஃப்ளவர் ரெமடிஸும் பற்றி நல்லா கிளியராக கிளாஸ் எடுத்தார். ரொம்ப புரிஞ்சிருக்கு. மெடிசன்ஸ் நேச்சுரோபதியில் மெடிசன்ஸ் இல்லை, பட் இதுவும் நேச்சுரோபதி தான். இந்த மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம பேஷண்ட்டை ஹீல் பண்ண முடியும், அவங்க மைண்ட் லெவலில் ஹீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சாரோட கிளாஸ் ரொம்ப லாங்லேருந்து நாங்கள் வச்சுட்டு வர்றோம். ஸோ எல்லா கிளாஸுமே எப்போவுமே இன்ஃபர்மேட்டிவும் ரெலவெண்ட்டாகவும் இருக்கும். நான் நிறையா ஆசான்கிட்ட கற்றாலும் இவ்வளோ ரெலவெண்ட்டாக ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் ரொம்ப மைன்யூட்டாக புரிய வைக்கிறவர் சார். ஸோ அவருடைய கிளாஸ் எப்போவுமே எங்களுக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். அண்ட் தென் பேட்ச் ஃப்ளவர் நான் சில பேர்த்துக்கிட்ட வெரைட்டியாக இன்ஃபர்மேஷன் நாலேஜ்க்காக நான் நிறைய இடத்துல கற்றுருக்கேன். பட் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக அவர் இந்த பொட்டன்ட்டை எங்களுக்கு கொடுத்தது அடுத்த ஃபாலோஅப்பில் நிறையா மனநலத்துக்காக மெடிசன்ஸு அது இதுன்னு சொல்லி ஏதோ தெரப்பி ட்ரை பண்ணாலும் கூட இந்த பேட்ச் ஃப்ளவரோடைய இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்கில் போய் கொடுக்கறது இட்ஸ் ரியலி ஒர்க்கிங் அவுட் அண்ட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ சார். நீங்கள் இந்த கிளாஸை இவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்குங்கிறது ஒரு கிளாஸ்க்கும் நான் வர்றப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் வெளியே பேட்ச் ஃப்ளவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். பட்டு சும்மா அந்த ஃப்ளவர்ஸ் சொல்லி இதுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. நான் நல்லா கற்றுக்கணும், ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொன்று நான் போஹரையாவோட டிவோட்டி. அவர் கண்டிப்பாக என்னை வழி நடத்திட்டு இருக்காரு. அவர் மூலமாக தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ அவர் என்னை வழி நடத்தி இங்கே என்னை சேர்த்திருக்காரு. ஸோ இது இங்கே கற்றுக்கிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி. என் பேர் வசந்தன். நான் அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேன். பிஜி டிப்ளமோ இன் சைக்காலஜி முடிச்சிருக்கேன். நான் இங்கே 38 பேட்ச் ரெமடிஸ் கற்றுக்கிட்டேன். எல்லாமே நல்லாயிருக்கு. அவர் தெரிஞ்சதையும் சொல்லி கொடுத்தாரு, பேட்ச் ரெமடி பற்றியும் சொல்லி கொடுத்தாரு, மற்றபடி நிறையா நாலேஜையும் சொல்லி கொடுத்தாரு.